ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக பிஸ்கெட் செய்யலாம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தேன்னா முன்னாடியே 100 கிராம் கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தேவையாக இருந்தால் மைதா மாவு கூட நீங்கள் அதில் கூட செய்யலாம். ஸோ கோதுமை மாவில் செஞ்சால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் சுகரு, 100 கிராம் எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு பட்டர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதே கப்பில் எந்த கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப்லேயே சர்க்கரை எடுத்துருக்கிறேன், பவுடர் பண்ண சர்க்கரை. சரிங்களா? அடுத்தது அதே கப் அளவில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அதே கப்பில் அரை கப்பு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஃபுல்லாக ஊற்ற வேணாம், அரை கப்பு போதும். இந்த அளவில் ஆயிலு இல்லைனா பட்டர், அன்சால்ட் பட்டர் இருக்குதுல்ல, அதை நம்ம உருக்கி இதில் அரை கப்பு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? 1க்கு அரை அந்த அளவு நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நல்லா நம்ம கையாலே நல்லா பிசையணும். சரிங்களா? ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இந்த அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை பிசைஞ்சிக்கிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் ஆயில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 100 சேர்த்துக்கிறோமா, அது கூட இன்னும் ஒரு 20 கிராமு அந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குவோம். ஸோ நான் இது வீட்டுக்கு செய்கிறதுனால நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இதுவே நம்ம வெளியில் கொடுக்குறதுக்கு செய்யணுன்னா நான் க்ளவுஸ் போட்டு செய்வேன். நான் வீட்டுக்கு செய்கிறேன், இது நான் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிச்சு நல்லா. இதில் நம்ம உங்களுக்கு ஏதாவது நட்ஸு வேணும் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் இது கூட போட்டுக்கிறீங்கன்னா கூட போட்டுக்கலாம். சாக்லேட்ஸ், நட்ஸு அந்த மாதிரி ஏதாவது. ஸோ நான் குட்டி குட்டியாக நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ இதை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் எடுத்து. ஸோ நம்ம நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்குவோம். உருண்டை பிடிச்சி இப்படி நல்லா கையால் அமுத்திக்குவோம். சரிங்களா? அமுத்தி நம்ம இந்த இடத்துல எண்ணெய் இல்லைன்னா கோதுமை மாவு கொஞ்சமாக நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம மாரி போட்டாச்சு. இப்போ அந்த மாவை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நம்ம அமுத்திக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ரவுண்டான ஏதாவது கிண்ணம் இல்லை டம்ளர் ஷார்ப்பான பகுதியாக இருக்கிற மாதிரி. நான் இந்த கேக்கு டிசைன் கொடுக்குற இந்த மாடல் இது வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்படி வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இது இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். சரி பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். நான் நைஃபால் இந்த பகுதியில் இப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். சரி, சும்மா லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம், நம்ம அதில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை கையால் எடுக்காமல் இது இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஃபேச்சுலாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம எடுத்து பாருங்கள், நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன், இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 2வது மாவையும் நம்ம அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சிக்கலாம் தட்டி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக ரெடி பண்ணி நம்ம இட்லி தட்டில் வச்சுருக்குறோம் எண்ணெய் தடவி, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து நம்ம தவா வச்சுக்கணும். நல்லா வெயிட்டான தவாவாக வைங்க. அப்படி இல்லையா இட்லி குண்டானில் கல் உப்பு போட்டு அதெல்லாம் சூடாக்கி அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை எடுத்துமே நம்ம வைப்போம். ஸோ நான் வந்து இதை தவாவில் வைக்க போகிறோம், சரிங்களா? நல்லா ஃப்ரீ ஹீட்டு சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் ஆகிருக்கிறோம் தவாவை. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் வைப்போம். ஸோ நம்ம வந்து தவாவில் வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூடியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து 3/4 மணி நேரத்துக்கு இதை சிம்மிலே வச்சு வேக விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ண பிஸ்கெட்டு தான். நீங்களும் இதே மாதிரி பார்த்து வீடியோ பண்ணுங்கள், சரிங்களா? இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். நான் பிரியா சந்துரு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.